பூச்சூடவா co-presented by Fantastic Jayachandranil Aadi Sale மற்றும் Hudson Curd. பையனுக்கு கண்டம் இருக்கிறதே அந்த பொண்ணாலதான். அந்த பையன் யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த பொண்ணாலதான் அந்த பையனுக்கு மரண கண்டம் இருக்கிறதா ஜாதகம் சொல்லுதுமா. இந்த குடும்பமே சிக்கி சின்ன பின்னமாயிருமா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நடுத்தெருவுக்கு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதை செஞ்சாலும் பார்த்து பக்குவமா செய்யுங்கம்மா. ஏன்னா இந்த விஷயம் முள்ளுல விழுந்த சேலை மாதிரி. நான் வர்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல அவன் மனசுல இருக்கிற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. அப்பதான் பிரச்சனையை தீர்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. நான் வர்றேங்க. வாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சக்தி. என்ன ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ட்ரீட் தரீங்க. ஷூர். லஞ்ச் ஆர் டின்னர்? சும்மா பேச்சுக்கு கேட்டேன். இன்னைக்கு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எங்க போறீங்க? என்ன விசேஷம்? என்ன சக்தி, என் வாழ்க்கையில என்ன விசேஷம்? அப்படிலாம் சொல்லாதீங்க கௌதம், எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஹே, டேக் இட் ஈஸி. ஏதோ டைமிங் அண்ட் டைமிங்ல வந்துருச்சு. உங்களை பார்த்தா அதிசயமாவும் பொறாமையாவும் இருக்கு. எதுக்கு? நீங்க எப்படி எதையும் சீரியஸா எடுத்துக்காம கூலா இருக்கீங்க? யார் சொன்னா நான் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன்னு? ஒவ்வொன்னையும் சீரியஸா தான் எடுத்துக்கிறேன். ஆனா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நானும் ஹாப்பியா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருக்கணும். தட் இஸ் மை பாலிசி. யூ ஆர் கிரேட் கௌதம். பா, எத்தனை முறை போதும். ஓகே ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ சக்தி. தேங்க் யூ so much. பை. பை. அப்படியே பண்ணிக்கலாம். ஷூர், கண்டிப்பா. ஹாய் ப்ரோ. ஜஸ்ட் a second. வாடா, என்னைக்கு இல்லாம ஆபீஸ் பக்கம் வந்திருக்க? சக்தி ஏதோ பேசணும்னு வர சொன்னாங்க. சக்தியா? என்ன விஷயமா? யாருக்கு தெரியும், போய் பேசிட்டு வந்து சொல்றேன். சக்தி. எஸ், கம் இன். ஹாய் சக்தி. என்ன ப்ராப்ளம்? எதை பத்தி கேக்குறீங்க? உங்களுக்கும் எங்க அக்காக்கும் நடுவுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லையே. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? நான் யாரோ கிடையாது, மீனாட்சிக்கு கூட பிறந்த தங்கச்சி. சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் என்ன? ப்ராப்ளம் என்னன்னு கேக்குறீங்களே, நான் அப்படி என்னங்க பண்ணேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க. நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்களேன்னு மரியாதை கொடுத்து வந்தேன். நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. சரி, நான் கேக்குற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஏங்க, நான் எதுவும் தப்பு பண்ணல பதில் சொல்ல முடியாம ஓடுறதுக்கு. என்ன கேட்கணுமோ கேளுங்க. எங்க அக்கா மேல சந்தேகப்படுறீங்க?
பதில் சொல்லுங்க சுந்தர். என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் போய் என் மீனாட்சி மேல சந்தேகப்படுவேனா? அப்படியா? அப்புறம் எதுக்கு கௌதம் போட்ட ரிங்க கழட்டிட்டு நீங்க புது ரிங்க போட்டீங்க? எங்க அக்கா மனசு மாறிடுவானா? நான் அப்பெல்லாம் நினைச்சு அதை மாத்தல. அந்த கௌதம் போட்ட மோதிரம் என் மீனாட்சி விரல்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அதை மாத்தினேன். சரி, கங்கணத்தை ஏன் மாத்தி கட்டினீங்க? ஓ, அவன் கட்டினது என் மீனாட்சி கையில இருக்கணும், நான் கட்டினது என் மீனாட்சி கையில இருக்க கூடாதா? நீங்க கட்டினது விஷயமே இல்ல. நீங்க எந்த அர்த்தத்துல பண்ணீங்க அதான் முக்கியம். உங்களுக்கு சந்தேக நோய் வந்திருக்கு. எனக்கு என் மீனாட்சி மேல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க சந்தேகப்பட்டதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. மீனாட்சி கையில கயிறு கட்டிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சமாவது சரிங்க சார். அதான் நீங்க நினைச்சது நடந்துருச்சுல்ல. இப்ப கூட அவன் சொன்னான் தானே கட்டிக்கிட்ட. நீங்க அப்படி கேட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. இதே மாதிரி தான் துணி கடையில ஷர்ட் எடுக்கிறப்போ பண்ணிருக்கீங்க. அப்ப நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே. பேசல, ஆனா நீங்க பாத்துட்டு போனது போதாதா? உங்க அக்கா என்ன அவ்வளவு பெரிய ஜீனியஸா? என் முகத்தை பார்த்தே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களா? ஏதாச்சும் பிரச்சனைனா டைரக்டா என்கிட்ட பேசணும். அதையே உன்கிட்ட சொல்லணும். சரி, எங்களுக்கு நடுவுல நீ யாரு? சூப்பர். என்னையே யாருன்னு கேக்குறீங்கல்ல? நான் மீனாட்சியோட கூட பிறந்த தங்கச்சி. இத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வருத்தப்படுவீங்க தெரிஞ்சுதான் நான் பேசினேன். ஏன்னா உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். என்ன சுந்தரும் சக்தி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க? கௌதம் நல்ல மனுஷன். உங்களுக்காக அவர் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. அவருக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கோம். அவரு மேல சந்தேகப்படுறது எந்த வகையில நியாயம் இல்ல. இங்க பாருங்க, இன்னைக்கு அவர் பர்த்டே. ஒரு ஃபோன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணுங்க. ஏய், என் தம்பி என்ன சொன்ன? நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனை எப்படி நீ அப்படி பேசலாம்? நாங்க பேசுறது உனக்கு எப்படி தெரியும்? ஓ, சிசிடிவி கேமரா வழியா பாத்தியோ? எப்படி பார்த்தா உனக்கு என்ன? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒவ்வொன்ன கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? வாங்கண்ணே, ஏதா பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சீரியஸா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களா? சீரியஸாவா? நல்லா சொன்னீங்க போங்க. நாங்க சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். பாஸ், அப்படிதானே? சும்மா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? சிசிடிவில பாக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்தேன். அண்ணா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சுந்தர் வந்தாரு. நம்ம பிசினஸ டெவலப் பண்றதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. கேக்க செம காமெடியா இருந்துச்சு. அத பத்தி தான் நாங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். ஓ, அப்படியா? ஓகே, ப்ளீஸ் கேரி ஆன். ஓகேண்ணே. இப்ப எதுக்கு தேவையில்லாம சுந்தர் பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொன்ன? எங்க அண்ணா சிசிடிவி கேமரா பாத்துட்டு தான் வந்தேன்னு சொன்னாரு. அப்ப சுந்தர் வந்துட்டு போனதும் பாத்துருப்பானு தானே அர்த்தம். அதுக்காக தான் அவர் கேக்குறதுக்கு முன்னாடி சேஃபா சொல்லி வச்சேன். செம்ம கிரிமினல் நீ. சரி, சுந்தர்ட்ட நீ என்ன பேசுன? அத சொல்லு எனக்கு. அது உன் தம்பி கிட்ட போய் கேளு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ச்சே. சீ. எங்க அக்கா மேல சந்தேகப்படுறீங்களா? அப்ப எதுக்கு கௌதம் போட்ட ரிங்க கழட்டி புது நீங்க போட்டீங்க? உங்களுக்கு சந்தேக நோய் வந்திருக்கு. ஹாய். ஹாய். என்ன எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏன் இப்படி பேசுறீங்க? உனக்கு புரியல இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இத பார், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா அதை நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். அத போய் உன் தங்கச்சிட்ட சொல்லிருக்கா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது?
சுந்தர் நீங்க போனை வைங்க, அப்புறம் பேசலாம். முடியாது, நான் இப்பவே பேசணும். ஷோ, இங்க பாருங்க, கோவத்துல பேசினா இன்னும் சண்டை அதிகமாகும். அப்புறம் பேசலாமே, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. அப்புறம் என்ன அப்புறம்? எல்லாம் உன் விருப்பம் தானா? நான் வச்சிடுறேன். எவ்வளவு திமிரு இருந்தா நான் இப்படி வருத்தப்படுற மாதிரி பேசுவேன். மீனு குட்டியை நான் தான் ஹர்ட் பண்ணிட்டனோ, கோவத்துல தேவையில்லாம ஏதோ பேசிட்டனோ. அவ சொன்னதான் கரெக்ட். போன்ல பேசினா சண்டை தான் ஆகும். நேர்ல போய் பார்த்து பேசினாதான் என் கஷ்டம் என்னன்னு அவளுக்கு புரியும். வாங்க கௌதம், உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். வாங்க வாங்க, உள்ள வாங்க. அம்மா, அக்கா, கௌதம் வந்திருக்காரு, வாங்க. அக்கா, மாப்பிள்ள வாங்க வாங்க. ஆண்டி இருங்க இருங்க, முதல்ல இந்த பால் பாயசத்தை குடிங்க. நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க எனக்காக பாயசம் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நாங்க ஸ்வீட் குடுக்கறது தானே முறை. ஏன் பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சக்தி ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிட்டா. நாங்க உங்களுக்கு வெறும் பாயசம் மட்டும் பண்ணல, கேக்கும் இருக்கு, அதை நீங்க தான் கட் பண்ணணும். Happy birthday to you. Happy birthday to Gautam. Happy birthday to you. ஆண்டி இந்தாங்க. முதல்ல மீனாட்சி கொடுங்க மாப்பிள்ள. டேய் டேய் டேய், என்னடா நீ ஆல்ரா இவ ஊட்டி விடுறானா கையில கொடுத்துட்டு இருக்க, கண்ணாடி போடுறானா போட்டு தொலை மாட்டேங்கிற. சட்டையில மாற்றத்துக்கு உனக்கு கண்ணாடி இருக்கு, போட்டா தானே மூடு வரும். உனக்கெல்லாம் மனசாட்சியா இருந்து சொல்றேன் பாத்தியா? இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இந்தானோ. Thank you. Happy birthday. Thank you. இந்தாங்க அத்தை. ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. கௌதம், நீங்க கேக் சாப்பிடலையே? வேணாம். உங்களுக்காகவே ஒரு சூப்பரான கிரீட்டிங் கார்டு பண்ணிருக்கா துர்கா. நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு வரைஞ்சா. பாவம், பர்த்டே செலிப்ரேஷனுக்கு இருக்கணும்னு நினைச்சா, ஆனா எக்ஸாம்னு போயிட்டா. இந்தாங்க, அவ சர்வா நான் தரேன். Thank you. ஹாப்பி பர்த்டே பைக் மாமா. பைக் படம் ரொம்ப ஃபீல் பண்ணி வரைஞ்சிருக்கா. என்ன பைக்க சைக்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கா, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. அனு, இந்த கிஃப்ட் கூட இந்தாங்க, ஒரு ஸ்மால் கிஃப்ட். என்ன கௌதம் இது? உங்க பர்த்டேக்கு நீங்களே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? இது ரிட்டர்ன் கிஃப்ட்மா. உங்க அக்கா தான் எனக்கு இந்த பர்த்டே ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணாங்க, அதுக்கு தான் இது. என்னது? மீனாட்சி உங்களுக்கு Dress வாங்கி கொடுத்தாளா? எப்ப?
அம்மா அது மா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டா செய்வாங்க? இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ என்ன செய்வ? 1008 ரூல்ஸ் பேசுவ. ஏய், மாப்பிள்ள விஷயத்துல நான் என்னடி ரூல்ஸ் பேச போறேன்? ஏதோ ஷர்ட் வாங்கி கொடுத்தான்னு சந்தோஷம்தான். மாப்பிள்ள நீங்க கொடுங்க. இந்தாங்க மீனாட்சி. சுந்தர். என்னாச்சு? சுந்தர். சரி, நான் கிளம்புறேன். இருங்க மாப்பிள்ள, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும் அத்தை, நான் கிளம்புறேன். பாய் அனு. சுந்தர், சுந்தர், என்ன சுந்தர்? கொஞ்சம் என் கூட வாங்க. என்ன பாஸ் நீங்க செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? இது சரி கிடையாது. நான் சரியா நடந்துக்கிறனா இல்லையான்றதெல்லாம் அப்புறம். முதல்ல மீனாட்சி கால் பண்ணுங்க, நான் பேசணும். நீங்க இப்ப இருக்கிற டென்ஷன்ல பேசினா அது சரியா வராது. நான் இப்ப பேசி ஆகணும். நான் ஃபோன் பண்ணா மீனாட்சி எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஹலோ. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல, சொல்லுங்க. உங்ககிட்ட சுந்தர் பேசணும்னு சொன்னாரு. வேண்டாங்க, நான் அவர்கிட்ட பேச விருப்பப்படல. என்னங்க நீங்களும் கோவப்பட்டா எப்படி? என்கிட்ட பேச மாட்டே நீ? நான் ஃபோன் பண்ணா கட் பண்ற. இப்ப நான் உனக்கு தேவையில்லாத ஆள் ஆயிட்டேன்ல. தயவு செஞ்சு போனை வைங்க. ஓ, உனக்கும் எனக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உன் தங்கச்சி கிட்ட சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா நீ? நான் எதுக்குங்க உங்களை அவமானப்படுத்த போறேன்? புரிஞ்சுக்கங்க, பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்க. சக்தி என்ன எப்படி பேசுறான்னு உனக்கு தெரியுமா? அதை பத்தி கேட்கலாம் தான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ கட் பண்ற. உன்கிட்ட நான் பேசணும்னா கூட மத்தவங்க போன்ல இருந்தா பேச வேண்டியதா இருக்குல்ல. கௌதம விட நான் கேவலமாயிட்டேனா? ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? தப்பு பாஸ். இதெல்லாம் உங்க மனசுல வேற ஏதோ இருக்கு. உங்களா நான் என்னங்க தப்பு பண்ணேன்? என்ன ஏன் அவாய்ட் பண்ற நீங்களே கேளுங்க. அவங்க ஏதோ டிஸ்டர்ப் மூட்ல இருந்திருப்பாங்க, அதனால கூட பேசாம இருந்திருக்கலாம். ஓஹோ, இப்பெல்லாம் என் கூட பேசுறதுனா டிஸ்டர்ப்டா? ஆனா உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு மட்டும் ஜாலி மூட் வந்துரும்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க பேசுறது வேற மாதிரி இருக்கு. முதல்ல போனை கட் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, அவ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். உங்க மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? ப்ளீஸ் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் என்ன, என் காதல எல்லாத்தையுமே விட்டுருங்க. காதல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத உங்களை காதலிக்கிறது எந்த வகையிலுமே எனக்கு சரின்னு தோணல. மீனாட்சி, நான் உன்னை சந்தேகப்படல. இப்ப நீங்க பண்றதுக்கு என்னங்க அர்த்தம்? உங்களோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதத்தான் இந்த மாதிரி என்ன கார்னர் பண்ணாதன்னு சொல்றேன். இதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க என்ன எப்படி வருத்தப்பட வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சுந்தர், நீங்க இப்படி எல்லாம் மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் ஒண்ணும் மாறல, நான் மாறவும் மாட்டேன். உன் மேல வச்சிருக்க இந்த காதல்னாலதான் நான் இப்படிலாம் பேசுறேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ.
நல்லாவே புரியுதுங்க. முன்னாடியெல்லாம் நான் வருத்தப்பட்டு அழுதா நீங்க அப்படியே துடிச்சு போயிடுவீங்க. ஆனா இப்ப நீங்க தான் என்ன அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. இனிமே என்கிட்ட பேசாதீங்க, என்ன மறந்துருங்க. ஹலோ, என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நீங்க மீனாட்சியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க சுந்தர். அவங்க அழற மாதிரி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? உங்களை மாதிரிலாம் எனக்கு ஸ்வீட்டா பேச தெரியாதுங்க. இது அதை விட ரொம்ப தப்பா இருக்கு. என் மேல நீங்க கோவப்படுறத சொன்ன. போங்க, போய் தனியா போய் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.